أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. أما بعد، قال الرحمن الرحيم في القرآن العظيم الفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து இந்த இரவு நேர தொழுகையை நிறைவேற்றிவிட்டு குர்ஆனிய செய்திகளை அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்திகளை செவியேற்பதற்கு நாம் ஒன்றுகுலம் இருக்கிறோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது நஃப்ஸு என்றால் என்ன, ரூஹ் என்றால் என்ன. ரூஹுன்னு ஒன்று இருக்குது, நஃப்ஸுன்னு ஒன்று இருக்குது, அப்படி தானே? எது மூத்தா போகுதுன்னு யார்ட்டையும் கேட்டால் கண்டிப்பாக பதில் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். மூத்தா போகிறது என்னது, ரூஹு அல்லது நஃப்ஸ்? எது சாவுது சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நஃப்ஸுன்னு சொல்கிறோம்ல, அல்லாஹுடைய தூதர் பல கட்டங்களில் இப்படி சொல்கிறோம்: வல்லதி நஃப்ஸி பீதிஹி, என்னுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், சத்தியமிட்டு சொல்கிறேன் அப்படின்னு நஃப்ஸுன்னு சொல்கிறான். அப்போது ஒருத்தன் மூத்தா போகிறான், ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு போடுறான். ஆன்மா மன்னிக்காது, இப்போ புதுசாக ட்ரெண்டு இன்றைக்கி. அந்த ஆன்மா மன்னிக்காது. அப்போ முந்தைய காலத்தில் மட்டும் ஆன்மா மன்னிச்சிருக்குமா? ஆன்மாக்கே வழி தெரியாமல் தான் போய் சேர்ந்துச்சு. எல்லா ஆன்மாவும் தான் சொல்கிறேன், செத்து போன எல்லா ஆன்மாவும். யாரை மெயின் பண்ணி பேசுகிறாங்கிறது இன்றைக்கி உள்ள செய்திகளை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்போ ஆன்மா மன்னிக்காது, என்ன மன்னிக்க, அந்த ஆன்மா மன்னிக்கப்படுமாங்கிறதே பல ஆயிரம் கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட்டது. சரி, அது இருக்கட்டும். அப்போ ஆன்மான்னு சொல்கிறோம். அப்போ ரூஹன்னு ஒன்று இருக்குது, நஃப்ஸுன்னு ஒன்று இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் 3வது அத்தியாயத்தில் 185 சொல்கிறான், எழுதி வச்சுக்கோங்க: குல்லு நஃப்ஸும் தாயக்கத்துல் மௌத். இன்றைக்கி மக்ரிப் பிறகு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு நைஜீரியாவில் ஒரு தொழுகை நடக்குது. இமாம் சஜிதாவில் ரொம்ப டைம் எடுத்துட்டார் போல இருக்குது. 50 மினிட்ஸ் எடுத்துட்டார். அதுக்கு பிறகு இவர் போய் கண்டினியூ பண்ணி அந்த தொழுகை முடிய அவர் மௌத்தா போயிட்டார். இன்னொரு வீடியோ பார்த்தேன், ஒரு பையன், சின்ன பையன் மதரசா நிகழ்ச்சியில் நின்று அப்படியே குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கான், அப்படியே மௌத்தாகிறான். குல்லு நஃப்ஸும் தாயக்கத்துல் மௌத். எல்லா ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அந்த வார்த்தை தாயக்கத், மரணம் அடைந்தே தீரும் அப்படிலாம் சொல்லலாம்ல? அப்படியெல்லாம் சொல்லலை. எப்படி சொல்லுது? சுவைத்தே தீரும், சாப்பிட்டு தான் ஆகணுங்குது, டேஸ்ட் பண்ணி ஆகணும். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் அவனுக்கு கல்யாணம் ஆகும், வளருவான், படிப்பான், அறிவாளியாக இருப்பான், ஆட்சி செய்வான், பதவிக்கு வருவான், சம்பாதிப்பான், கஷ்டப்படுவான், பிச்சை எடுப்பான், பணக்காரன் ஆவான். அதெல்லாம் 2ஆம் கட்டம். சாவாங்கிறது முதல் கட்டம். பிறந்தான் என்று சொன்னால் இறந்தே ஆக வேண்டும். இப்போ பிறப்புக்கு எதிர்ச்சொல் அப்படின்னு எடுத்தோன்னு சொன்னால் இறப்பு தான். பிறப்பு அண்டு இறப்பு தான், எதிர்ச்சொல்லுன்னு சொல்ல முடியாது. அதை தொடர்ந்து வரக்கூடிய பிறப்போடு சேர்ந்தது தான் இறப்பு, மௌத். எப்போ பிறக்கிறானோ அப்போ அவனோட மௌத்தும் சேர்ந்து பிறக்குது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குல்லு நஃப்ஸுன், ஒவ்வொரு ஆன்மாவும் தாயக்கத்துல் மௌத், மரணத்தை தாயக்கத்து டேஸ்ட் பண்ணணும், சுவைத்தே ஆக வேண்டும். 2 இடத்துல சொல்கிறான்: வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்ரா. நம்ம எதுக்கு இந்த ஆன்மாவை வாழ வைத்து அந்த வாழ்க்கையில் வனபுலுக்கும் பிஷ்ஷர் வல் கைர், தீமை எது நன்மை எது என்பதை உங்களை சோதிப்பதற்காகத்தான்
இந்த மரணத்தை கொடுத்துருக்கோம். அப்போ நஃப்ஸை பற்றி தான் படிக்க போகிறோம். நஃப்ஸு அப்படின்னு சொன்னால் அது சாகக்கூடியது. ரூஹ் என்பது சாவாது, அது மௌத்தே கிடையாது. ரூஹ் வந்து பிரியும். இந்த உடலிலிருந்து, இந்த மெட்டீரியல், இந்த டிவைஸில் இருந்து அது எடுக்கப்பட்டு விடும். அதான் குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும். கொல் நபியை சொல்லுங்கள், யதவஃபாக்கும் உங்களை மரணமாக்குவார் மலக் ஒரு வானவர், அல்லதி உக்கில பிக்கும் உங்களில் ஒவ்வொருவருக்கும். நம்மளாம் சின்ன பிள்ளையில் ஏதோ மலக்குல் மௌத் அதுக்கு பேர்லாம் சொல்லுவாங்க, இஸ்ராயிலா ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் மலக்குல் மௌத்துன்னு தான் சொன்னான். உயிர் எடுக்கக்கூடிய வானவர் தான் அல்லாஹ் பேர் வச்சுருக்கான். இவங்கெல்லாம் சேர்ந்து பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மலக்குல் மௌத்துன்னு அல்லாஹ் சொல்லித்தரான். சாட்டப்பட்டு இருக்கிறார் அவர், அவருக்குன்னு எனக்குன்னு ஒரு மலக்கு சாட்டப்பட்டு இருக்கிறார். இவர் வந்து மௌத்தாக்கிடுவார், இந்த உடலை தான் மௌத்தாக்குவார், இதில் இருந்து ரூஹை எடுத்துருவார். அப்போ ரூஹ் என்பது லா யமூத் அபதா, எப்பவும் சாகாது. ரூஹு சாகாது, நஃப்ஸு செத்து போயிடும். ஆன்மா இருக்க, இந்த ஆன்மா உடலை சார்ந்து இருக்கும்போது அதுக்கு பேர் ஆன்மா. உடல் அல்லாமல் இருக்கும்போது ரூஹு, அதுக்கு பேர். அந்த ரூஹு அங்கே போன பிறகு அந்த ஆன்மா வேறு மாதிரி போயிடும். இங்கே இருந்தால் இப்படி தான். நம்ம சிம்மை வச்சு உதாரணம் பார்த்துக்கலாம். சில சிம்மு வந்து 5G செட்டில் மட்டும்தான் யூஸ் ஆகும், அப்படி தானே? வேறு சிம்மு, வேறு கம்பெனி சிம்மு வந்து சாதாரண பட்டன் ஃபோனில் சும்மா இத்து போன லாவா ஏதாவது ஒரு ஃபோனை வாங்கினா கூட அதில் போட்டு யூஸ் பண்ணிடலாம். அது மாதிரி தான் உலகத்தில் ரூஹ் வந்து ஒவ்வொரு உடலில் ஜசதில் வைக்கப்பட்டது. இந்த ஜசது வந்து செத்து போயிடும், இதில் தான் ஆன்மா இருக்கும். அதான் அல்லாஹ் 91வது அத்தியாயத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லி தருவான். வஷம்சி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா. ஒவ்வொன்றிலையும் சத்தியம் பண்ணுறான். சூரியன் மீது சத்தியமாக, அது ஒளி தரக்கூடிய அந்த நண்பகலின் மீது சத்தியமாக. வல் கமரி இதா தலாஹா, சந்திரன் மீது சத்தியமாக, அந்த சந்திரன் சூரியனை பின்தொடர்கிறது. எவ்வளோ அற்புதமான ஒரு வானவியலை, அஸ்ட்ரானமியை அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லித்தரான். அதெல்லாம் யாரும் பார்க்குறதே இல்லை. வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா, பிரகாசிக்கக்கூடிய பகலின் மீது சத்தியமாக. வல்லைலி இதா யக்ஷாஹா, அந்த பகலை மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது, அந்த மறைத்து கொள்ளக்கூடியதின் மீது சத்தியமாக. வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வானத்தின் மீதும் அதை பனானா இந்தியில் கூட சொல்லுவான். பனாஹா, பனா அப்படின்னா தயாரிப்பது, செய்வதுன்னு அர்த்தம். அப்போ அதை அமைத்ததின் மீது சத்தியமாக. வல்லர்தி வமா தஹாஹா, பூமியின் மீது சத்தியமாக. வமா தஹாஹா, அதை விரிச்சிருக்கான் பூமியை வந்து. அது உருண்டை இப்படிலாம் இல்லையே, நம்ம நினைக்கமா இல்லையே தானே. அது ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்குது. அதை சொல்லிவிட்டு இப்படி ஒவ்வொன்றின் மீதும் அஸ்ட்ரானமி ஃபலக்கு ஒவ்வொரு கோள்கள் மீதும் சத்தியமிட்டு அன்றாட மனிதன் பகல் இரவு என்ன அனுபவிக்கக்கூடிய அந்த பகல் இரவின் மீதெல்லாம் சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வரான். என்ன விஷயம்? ஒனஃப்ஸின், ஆன்மாவின் மீது சத்தியமாக. செத்து பெறும்ல, இந்த ஆன்மாவின் மீது சத்தியமாக. ஒமா சவ்வாகா, அதை செவ்வையாக ஆக்கினான். அதை மனிதனாக, இந்த ஆன்மாவை மனிதன் என்ற உருவில் கொண்டு வந்தானே, அதன் மீது சத்தியமாக. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த ஆன்மாவுக்கு 2 இக்தியாரையும் கொடுத்துட்டான், 2 சாய்ஸ். என்ன சாய்ஸ்? நன்மை எது, தீமை எது என்பதை உள்ளுணர்வு செய்யக்கூடியதன் மீது சத்தியமாக. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? ஆன்மாவை படைத்து அந்த ஆன்மாவுக்கு 2 விதமான நன்மை எது, தீமை எது என்பதை அறியக்கூடிய ஒரு நிலையையும் தந்துட்டான் என்று சொல்லி தருகிறார். அதான் சின்ன பிள்ளை சேட்டை பண்ணுவான், தகப்பனுடைய நண்பர் வந்தால் அவன் சேட்டை பண்ணுறதை குறைச்சிடான், அண்ணனுடைய ஃப்ரெண்டு வந்தால் தம் அடிக்கிறதை மறைச்சிடான். ஏன்? அவனுக்கு உள்ளுணர்வு இருக்குது, இல்ஹாம் இருக்குது. இல்ஹாம் இருக்க, இல்ஹாம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் உள் உணர்வு. வஹீன்னு ஒன்று இருக்குது. அல்லாஹ் வந்து செய்தியை வந்து 3-4 விதத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்த்துகிறார். வஹீனா என்ன அப்படின்னு சொன்னால் நபிமார்களுக்கு அருளப்படுது, அப்படி தானே? இறைபுறத்திலிருந்து செய்தியாக வருவதுக்கு பேர் தான் வஹீ, அப்படி தானே? நபிமார்களுக்கு மட்டும்தான் வந்துதா? நபிமார்களுக்கு மட்டும்தான் வஹீ வந்துதா? இல்லை. ஃபௌஹா இலன் நஹ்லி, எறும்புக்கு நாம் வஹீ அறிவித்தோம் அப்படின்னு சொல்கிறோம். எறும்பு நபியா?
எறும்பு நபி இல்லை. அப்போ அல்லாஹ் நாடினால் வஹியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யாருக்கும் வஹி இல்லை, அது வேற, அந்த சப்ஜெக்ட் மூடியாச்சு. அதுக்கு முன்னதாக வஹா இலன் நஹலி, எறும்புக்கு நாம் வஹி அறிவித்தோம், செய்தி அறிவித்தோம். செய்தி அறிவிக்கிறது 3-4 விதம் இருக்குது. அதில் ஒன்று இல்ஹாம்னு ஒன்று. இல்ஹாம் வந்து எல்லாருக்கும் வரும், நபிமார்களுக்குன்னு இல்லை, மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே அந்த இல்ஹாம் வரும். இந்த ஆன்மாவுக்கு அல்லாஹ் இல்ஹாமை கொடுத்துருக்கான். என்ன இல்ஹாம்? நன்மை எது, தீமை எது. இப்போ எல்லாருக்குமே நன்மை தீமை தெரியதாச்சு. தெரிந்ததுனால தான் யாராவது பார்க்குறான்னு தெரிஞ்சு அவன் தவறு செய்கிறது இல்லை. அவனுக்கு மேட்ச் ஆகக்கூடியவன் கூட சேர்ந்து தவறு செய்வான். அவனுக்கு மேட்ச் இல்லைன்னு சொன்னால், அவனுக்கு எதிராக இருப்பான்னு சொன்னால், அவனுக்கு முன்னால் தவறுகளை செய்ய மாட்டான். இப்போ ஆன்மாவை அல்லாஹ் செவ்வைப்படுத்தி, அந்த செவ்வைப்படுத்தியதின் அர்த்தம் தான் என்னென்னா, ரெண்டையும் நன்மை தீமை என்ற உள் உணர்வை ஏற்படுத்தினான். அப்போ வகையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிதானே. இல்ஹாம்ங்கிறது எல்லாருக்குமான சொந்தமான, மனித சமூகத்துக்கு, நஃப்ஸுக்கு, ஆன்மாவுக்கு சொந்தமான ஒன்று. அந்த நஃப்ஸுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? இல்ஹாமை தந்துட்டான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, எந்த ஆன்மா தன்னை பரிசுத்தப்படுத்துகிறதோ அது வெற்றி அடைந்து விட்டது. வக்கது ஹாப மன் தஸ்ஸாஹா, எந்த ஆன்மா தன்னை அழுக்குப்படுத்தி கொண்டதோ, தீமையை எடுத்து தன் மீது சுமந்து கொண்டதோ அது நஷ்டமடைந்து விட்டது. தஸ்ஸாகனா அழுக்குப்படுத்துறது, ஹாபனா நஷ்டமாகிறது, அஃப்லஹனா வெற்றி அடைகிறது. அப்போ நன்மையை எடுத்து எந்த ஆன்மா நடக்குதோ அது ஜக்கியா, அந்த ஆன்மா என்ன செஞ்சிடும்? பரிசுத்த பெற்று விடும். எந்த ஆன்மா தீமையை தன்னுடைய வாழ்க்கையில் செய்யுமோ அது நஷ்டப்பட்டு விடும், அது அழுக்காக ஆகி நஷ்டப்பட்டு விடும். இப்போ ஆன்மாவை பார்த்துட்டோம். இந்த ஆன்மாவை வந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதில் இருந்து தான் ரூஹை வெளிப்படுத்துகிறான். ரூஹு இப்போ செயல்படுது. எனக்கு ரூஹு இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட பேச முடியுது. எனக்கு ரூஹு உங்களுக்கு ரூஹு இருக்கிறதுனால தான் முன்னால் உட்காந்து கேட்க முடியுது. இந்த ஆன்மாவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான்? ஆக்டிவான ஒரு நிலையை தந்திருக்கான். ரூஹங்கிற ஒரு நிலையை தந்து, அதனால தான் ஆக்டிவ். ரூஹ இல்லைன்னா இன்ஆக்டிவ், இல்லாமல் போயிடும். அப்போ அந்த ஆன்மா என்ன செயல்படாது. இந்த ஆன்மாவை பற்றி அல்லாஹ் பேசும்போது, ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கே உட்கார்ந்துருந்தாலும், எந்த கோட்டையில் இருந்தாலும், யுத்ரிக்குமுல் மௌத், உங்கள்கிட்ட வந்து மௌத்து வந்தே தீரும், அடைந்தே தீரும். ஒலவ் குந்தும் ஃபி புரூஜி முஷையதா, 4வது அத்தியாயத்தில் 78ல், நீங்கள் இரும்பு புல்லட் தாக்காத இடத்துல போய் உட்கார்ந்துருந்தாலும் உங்களை வந்து பிடிக்க தான் செய்யும், மௌத்து வரதான் செய்யும். இந்த ஆன்மாவுக்கு மௌத்து வரும், இந்த ஆன்மாவுக்கு மௌத்து வரும். அதனால தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்துல சொல்கிறான், இந்த ஆன்மா எப்படியெல்லாம் பயப்படுதுன்னு. 62:8 இன்னைக்கு ஜும்ஆவினுடைய முதல் ரக்காத்தில் ஓதப்பட்ட வசனம். கொல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, இந்த மரணம் என்பது என்ன தெரியுமா? தஃபிர்ரூன மின்ஹு, அதுலேருந்து தான் நீங்கள் விரண்டு ஓடுறீங்க. மரணத்தை கண்டு உலகத்தில் மனுஷன் ஓடத்தானே செய்கிறான். யாராவது மரணத்தை வரட்டும்னு சொல்கிறானா? வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்கிறான். 85 வயசில் இருக்கவன் இன்னும் 100 வயசு வரை வாழணுங்கிறான். சில பேர் இன்னையிலேருந்து 100 வயசு வாழணுங்கிறான். 85 வயசுக்காரன் இன்னையிலேருந்து 100 வயசு வாழணும். விளங்குமா காரியம்? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இங்கே யாருக்கு இடம் இருக்கும்? அப்போ எல்லோரும் போய்த்தான் ஆகணும். அப்போ அதான் அல்லாஹ் சொல்கிறா, மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் விரண்டு ஓடுறீங்கள அந்த மரணத்தை பற்றி, ஃபஇன்னஹு முலாக்கீக்கும், அது உங்களை சந்தித்துத்தான் ஆகும். அந்த ஆன்மா வந்து மரணத்தை சந்திச்சு தான் ஆகணும். அந்த ஆன்மா பரிசுத்தப்படுத்தப்பட்ட நிலையில் சந்தித்தால் எப்படி இருக்கும்? பரிசுத்தப்படாத நிலையில் சந்தித்தால் எப்படி இருக்கும்? அதான் அல்லாஹ் சொல்கிறா 79வது அத்தியாயத்தில் முதல் 2 வசனங்கள். வன்னாசிஆத்தி கர்கா, அந்த ஆன்மாவை பிடுங்கும்போது, ஆன்மாவை அந்த ரூஹ ஆன்மாவிலிருந்து எடுக்கும்போது, வன்னாசிஆத்தி கர்கா, கடுமையாக பலவந்தமாக உயிரை எடுக்கக்கூடிய வானவர்கள் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான். வன்னாஷிதாத்தி நஷ்டா, இலகுவாக கைப்பற்றக்கூடிய வானவர்கள் மீது சத்தியமாக. அப்போ இந்த ஆன்மா வந்து துன்பப்படும். சாகும்போது, மரணமடையும் போது இந்த ஆன்மா துன்பப்படும். எப்போ? தன்னை அழுக்குப்படுத்தி இருந்தால், தன்னை பரிசுத்தப்படுத்தி இருந்தால் இந்த ஆன்மா துன்பப்படாது. வன்னாஷிதாத்தி நஷ்டா, இலகுவாக. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, எப்படி உயிர் எடுக்கப்படும் சொன்னால், அப்படி நீரோடையில் நீர் ஓடுற மாதிரி, நீர் அப்படி மேட்டு பகுதியிலேருந்து தண்ணி இறங்குனா எப்படி இறங்கும்? நிறுத்த முடியுமா? அப்படி சல்லுன்னு ஓடும்ல, கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இல்லை,
நல்ல ஒரு இறக்கத்தில் எப்படி தண்ணீர் இறங்கி ஓடுமோ அது மாதிரி இலகுவாக பிடுங்கப்படும் வானவர்கள் மீது சத்தியமாக. அப்போ 2 விதமாக அந்த ஆன்மா மரணத்தை அனுபவிக்குது. நல்ல ஆன்மா இலகுவான முறையில் உயிர் கைப்பற்றப்படுகிறது, அந்த ஆன்மாவிலிருந்து ரூஹ வெளியேற்றப்படுகிறது. எந்த ஆன்மா தன்னை அசிங்கப்படுத்தியதோ அந்த ஆன்மாவுக்கு கஷ்டமாக, அதான் அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே வன்னாசிஆத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்தா அப்படின்னு சொல்லித்தரான். அப்போ இந்த ஆன்மாவை நாம் எப்படி பரிசுத்தப்படுத்தும்? இந்த ஆன்மா பரிசுத்தமாக இருந்தால் மரண தருவாயிலும் உயிரோடு இருக்கும்போதும் நமக்கு என்ன கிட்டும் அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்க போகிறோம். சுப செய்தி சொல்கிறான் அல்லாஹ். இந்த ஆன்மாவுக்கு நல்ல ஆன்மாவாக நாம் எல்லாம் வாழ்கிறோம்ல, இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் நல்ல நிலையில் வாழ்ந்தால் நமக்கு 3 விதமான குட் நியூஸ். இந்த ஆன்மாவுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து 3 விதமான நற்செய்தி. அந்த நற்செய்தியில் முதல் நற்செய்தி என்ன? 41வது அத்தியாயத்தினுடைய 41ல் 30வது வசனம் என்ன சொல்கிறான்? இன்னல்லதீன, சில மக்கள் இருக்கிறார்கள், காலு, அவர்கள் சொல்வார்கள், ரப்புனா, எங்களுடைய ரப்பு யாரு தெரியுமா? அல்லாஹ். அல்லாஹ் தான் எங்கள் ரப்பு. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் ஆமன்து பில்லாஹ், ஈமான் கொண்டேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லு. சும்ம, பிறகு இஸ்தகிம், அதில் நிலையாக இருந்து விடு. அந்த ஆன்மாவை அதில் நிலைப்படுத்தி விடு, ஸ்திரத்தன்மையோடு இருந்து விடு, அதிலிருந்து பிசகி விடாதே. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் 41ல் 30ல், இந்த ஆன்மா பரிசுத்தப்படணும், இந்த ஆன்மா சுபச்செய்தி பெறணும்னு சொன்னால் ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லான்னு சொல்லி சும்மஸ்தகாமம், அதில் நிலையாக இருக்கணும். அல்லாஹ் தான் எங்கள் ரப்புன்னு சொல்கிறது மாத்திரமல்ல, அதில் நிலைத்து இருக்க வேண்டும். தவாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவாம்னா பெர்மனண்டாக, கண்டினியூட்டி, அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, சாகும் நேரத்தில் இந்த ஆன்மா சாகடிக்கப்படும் தானே, மரணத்தை தழுவும் தானே. நஃப்ஸு சாகடிக்கப்படும், ரூஹு தானே சாகடிக்கப்படாதுன்னு சொன்னோம். நஃப்ஸு சாகிற நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் இறங்கி வருவார்கள். நல்லா தெரிஞ்சுக்கிறது. உலகத்தில் நல்ல ஆன்மாவாக நாம் வாழ்ந்துட்டோம் சொன்னால் மரண தருணத்தில் எந்த அச்சமும் இருக்காது. வானவர்கள் இறங்கி வந்து சோபனம் சொல்வார்கள், குட் நியூஸ் சொல்வார்கள். எப்படி சொல்லுவாங்க? அல்லா தகாஃபு, கவலைப்படாத, நீ சாக போகிற, செத்து போகிற அப்படின்னு சொல்லி கவலைப்படாத. ஒலா பயப்படாத, ஒலா தஹசனும், கவலைப்படாத. பிற்காலம் உன்னுடைய மறுமை கவலையாக இருக்குது, மறுமையில் நான் என்ன நஷ்டப்படுவேனோ அப்படிலாம் கவலைப்படாத. அபிஷிரு பில் ஜன்னா, சொர்க்கம் இருக்குப்பா, வச்சுக்க, உனக்கு பம்பர் பரிசு அறிவிக்கிறோம். நீ உன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்து விட்டாய். இந்த ஆன்மா மரிக்க போது, ஆன்மா மரிக்கும் சமயத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருமையான சுப செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆன்மாவுக்கு கொடுப்பா. அந்த சுப செய்தி என்ன? பில் ஜன்னா அல்லதி குன்தும் துஅது, நீங்கள் வாக்களிக்கப்பட்டீங்க. நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் அந்த நல்லவைகளை செய்ததற்காக சொர்க்கம் உண்டு என்று நாம் வாக்களித்தோமே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், சூரத்து நூரில், வஅதல்லாஹுல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கச்சோலை உண்டு என்று அல்லாஹ் வாக்களித்து விட்டான். அந்த வாக்களிப்பின் ஊடாக இந்த சுப செய்தி பெற்றிருக்காங்க. சாகும் நேரத்தில் அவங்க பயப்பட மாட்டாங்க. நல்ல ஆன்மா, அந்த தன்னை ஜக்கியாவாக பரிசுத்தப்படுத்தி கொண்ட ஆன்மா சாகும் நேரத்தில் கவலையும் படாது, பயப்படவும் செய்யாது. மூத்து வந்துட்டே அப்படின்னு பயப்படாது. இது முதல் சுபச்செய்தி. 2வது சுபச்செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் 56வது அத்தியாயத்தினுடைய 88வது வசனம், சூரத்துல் வாக்கியா. நம்பரை குறித்து வச்சுக்கோங்க. ஆன்மா நம்மளாம் செத்து தான் ஆகணும். உலகத்தில் கடவுளை மறித்தவன் இருக்கான், அப்படி தானே? இறைவன் இல்லை, அல்லாஹ் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமாவது குறைந்த கூட்டம் இருக்குது. எல்லா மூலையில இருப்பான் உலகத்தில். எங்கே போனார் மரணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை காட்ட முடியும். அந்த அளவிற்கு ஸ்ட்ராங்கானது. கடவுள் இல்லைன்னு சொன்னான், இறப்பையும் பிறப்பையும் உண்டாக்கின படைத்த இறைவனை மறுத்தவன். ஆனால் மரணத்தை மறுத்த ஒரு நபரை காட்ட முடியாது. அப்படி காட்டினவனும் செத்து போயிடுவான், அப்படி சொல்கிறவனும் செத்து போயிடுவான், அப்படி தானே? மரணம் என்பது எல்லோராலும் 100க்கு 100% இல்லை, 100க்கு 1000% உண்மையானதுன்னு ஏற்றுக்கிட்டான். கடவுளை கூட மறுத்துருக்கான். ஆனால் மரணத்தை மறுத்தவன் ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரண தருவாயில் தான் நமக்கு என்ன செய்வா? இந்த சுப செய்தி சொல்லுவான். அந்த ஆன்மாவுக்கு, நல்ல ஆன்மாவுக்கு
அடுத்த சுப செய்தி என்ன? ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன், இறந்த பிறகு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், ஃபரௌஹு வரைஹான், அவர்கள் நறுமணம் கமலக்கூடிய சொர்க்க சோலையில், வஜன்னாத்து நஈம், நல்ல நிஅமத்து பெற்ற பாக்கியம் பெற்ற சொர்க்க சோலையில் அவர்கள் வீற்றிருப்பார்கள். ஒன்று சாகும்போது சுபச்சை, அல்லா தகாஃபு அலா தஹசனு, கவலைப்படாத, என்ன? ஃபரௌஹும் வரைஹான், சொர்க்க ரைஹான் என்ற நறுமணம் கமலக்கூடிய சொர்க்க சோலையில் அவர்கள் இருப்பார்கள். இது ரெண்டாவது சுபச்சை நல்ல ஆன்மாவுக்கு. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால் 89வது அத்தியாயம் குறித்து வச்சுக்கோங்க. 89 அதில் என்ன சொல்கிறான்? 27லேருந்து 30 வசனங்கள் வரைக்கும் 4 வசனங்கள். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, எங்கள் ஊர்லலாம் ஜனாசாவை வீட்டுக்குள்ளே வச்சு குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி கொண்டு வருவாங்க. வீட்டுக்குள்ளே வச்சு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். கஃன் இட்டு அந்த கஃனை முடிஞ்ச உடனே வெளியே சந்தூக்கு வச்சுருக்கும். சந்தூக்குனா தூக்கு பெட்டி, அதுக்கு வித சந்தூக். சுந்தூக்குனா பெட்டி, தூக்கும் பெட்டி. தூக்கும் பெட்டி வெளியே இருக்கும். கொண்டு வந்து வச்ச உடனே அங்கே ஹஸ்ரத்துமார்களுக்கு கூட இன்னே சில குரானிய வசனங்களை படிப்பாங்க. இது அல்லாஹுடைய தூதர் காட்டி தராட்டாலும் அவங்க குரானிய வசனங்களை படிப்பாங்க. படிக்கும்போது சொல்லுவாங்க, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே அப்படிங்கிற இந்த குரான் வசனத்தை அங்கே படித்து காட்டுவாங்க. அது காட்டி அந்த ஆன்மாவுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன்னா நீங்கள் எனக்கு படித்து காட்டுறீங்களா? இதுதான் பயன், இதுதான் பிரயோஜனம். செத்த பிறகு உங்கள்கிட்ட காதில் உட்காந்து யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா அப்படி நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் வானவர்கள் சொல்வார்கள், அது பிரயோஜனமானது. நல்ல ஆன்மாவுக்கு வானவர்கள் என்ன சொல்லுவாங்களா? யா ஐயத் ஹன் நஃப்ஸ், ஆன்மாவே, முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன் ரப்பிட்ட திரும்பு திரும்பு. வான்னு சொல்கிறதில்ல, வாங்கிறதுக்கும் திரும்பி வாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வான்னா என்ன அர்த்தம்? புதுசாக வான்னு அர்த்தம். வான் கூப்பிட்டா அவனை கூப்பிட்றோன்னு அர்த்தம், அப்படி தானே? திரும்பி வானா ஏற்கனவே இங்கேருந்தா நீ போயிருக்க வான்னு அர்த்தம். அல்லாஹ் எங்கெல்லாம் மௌத்தை பற்றி பேசுகிறானோ வயலைனா துர்ஜாவூன், என் பக்கம் மீட்டப்படுவீர்கள்னு சொல்கிறான். அப்போ என்கிட்ட நீ போனேங்கிறான், என்னிடம் இருந்து தான் நீ வெளியேறினா. அதான் நம்ம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அங்கேருந்தே வந்தோம், அந்த பக்கமே திரும்ப போகிறோம். அப்போ ரஜானால ஒரு இடத்துலேருந்து மீண்டும் திரும்பி அங்கே போகிறேன், யூட்டன் அடித்து போகிறது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இதில் வானவர்கள் சொல்லுவாங்களா, நல்ல ஆன்மாவுக்கு இர்ஜிஇ இலா ரப்பிக், உன் ரப்பிட்ட வான்னு சொல்லாமல் திரும்பி வா, நீ நல்ல வாழ்ந்துட்டா. வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், நன்மையை கொண்டு தீமையை கொண்டு சோதிப்போன்னு சொன்னமே, நீ நன்மையில் வெற்றி பெற்றா, நன்மையில் நீ சக்ஸஸ் ஆகிட்ட. ராதியத்தம் மர்தியா, பொருந்தியவனாக, பொருந்தி கொள்ளப்பட்டவனாக நீனும் பொருந்து கொண்டாய். நபித்தோழர்கள் அல்லாஹ் அப்படி தானே சொல்கிறான். நபித்தோழர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் அப்படின்னு ஒரு பக்கமாக நிறுத்தலை. ஒருதலை காதல் அல்ல அது, இருபுறமும் காதல் உண்டு. அதான் அல்லாஹ் சொல்லுவான், ரதியல்லாஹு அன்ஹு, அவர்களை அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்ற உத்தரவாதமிக்க சொல். 2 இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் நபிமார்களை, இறை நபி தோழர்களை. அதே மாதிரி இந்த இடத்துல ராதியத்த மர்தியா, நீயும் பொருந்தி கொண்டாய், நீயும் பொருந்தி கொள்ளப்பட்டாய், நான் பொருந்தி இருக்கிறேன். இது 3வது சோபனம், 3வது சுபச்சே. அப்போ நல்ல ஆன்மாவாக வனப்சியும் அம்மா சவ்வாகான்னு சொன்னானே, மனிதனாக படைத்து மனிதனாக வாழ வைத்தான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, நன்மை தீமையை அதற்கு இல்ஹாமாக உள்ளுணர்வாக கொடுத்தான். எவன் அந்த உள்ளுணர்வை நன்மையை கொண்டு எடுத்துக்கொண்டானோ அவன் கத் அஃப்லஹ, வெற்றி அடைந்து விட்டான். மன் ஜக்காஹா, தன்னை பரிசுத்தப்படுத்தியவன் வெற்றி அடைந்தான் என்று சொல்லித் தருகிறானோ அந்த ஆன்மாவுக்கு இந்த 3 சோபனம். சோபனம்னா சுபச்செய்தி, குட் நியூஸ். என்ன? ஒன்று, சாகும் தருணத்தில் வானவர்கள் இறங்கி பயப்படாத, கவலைப்படாத, வர இடத்தை பற்றி கவலை தேவையில்லை, சாகிறத பற்றி பயப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது என்ன? அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பவர்களுக்கு சொர்க்கச்சோலையில் ரௌஹும் ரைஹான் என்ற நறுமணம் கமலக்கூடிய சொர்க்கத்தில் அவர்கள் வீற்றிருப்பார்கள். 3வது,
வானவர்கள் வந்து நீ போ, அல்லாஹ்விடத்தில் திரும்பி வா என்று அழைப்பு கொடுத்து பொருந்தி கொள்ளப்பட்டவன் பொருந்தி கொண்டவன் என்று சொல்லுவோம். இப்போது நல்ல ஆன்மாவை பார்த்துட்டோம். நஃப்ஸு வந்து ரெண்டு வகை, ஒன்று தீமை செய்யக்கூடிய ஆன்மா, இன்னொன்று நன்மை செய்யக்கூடிய ஆன்மா. நன்மை செய்யக்கூடிய ஆன்மாவினுடைய 3 நிலைகளை நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த 3 நிலைக்கும் சொந்தக்காரனாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரியாது. அதுக்கு துவா செய்யணும், அப்படி தானே? அதான் நஃப்ஸு வந்து 3 வகைன்னு சொல்லுவாங்க. நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே லவ்வாமா, நஃப்ஸே முத்துமையின்னா. இந்த முத்துமையின்னாவை 3ஆக பிரிப்பாங்க, ராதியா மருதியான். பொருந்தி கொள்ளக்கூடியது, பொருந்தி கொள்ளப்பட்டது, நிம்மதி அடைந்தது என்றெல்லாம் தஃப்சீர்களில் முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி தருவாங்க. அப்போ 3 வகையில் இந்த முத்துமையின்னா பொருந்தி கொள்ளப்பட்டதாக நிம்மதி அடைந்ததாக இருக்கக்கூடிய நஃப்ஸாக நாம் இருக்கணும். அடுத்து என்ன? கெட்ட ஆன்மா. அதனுடைய நிலையை நம்ம சூரத்து நாசியாத்தில் ஒன்னாசியாத்தி கர்கா, பலமாக அந்த ஆன்மா பிடுங்கப்படும். அந்த ஆன்மா இந்த ஜசதிலிருந்து, இந்த உடலிலிருந்து, இந்த டிவைஸிலிருந்து பிடுங்கப்படும் போது நல்ல இறுக்கமாக கஷ்டமாக இழுக்கப்படும். எப்படின்னா முஹத்திஸீன்கள் சொல்லுவாங்க, ஒரு ஆடையை, ஒரு துணியை முட்செடியில் முட்கள் நிறைந்த அந்த செடியில் போட்டுட்டு சரசரன்னு இழுத்தா என்ன கிழிஞ்சிக்கிட்டு வரும், அப்படி தானே? கஷ்டமாக தானே இருக்கும். அந்த அப்படி கிழிக்கிற மாதிரி கிழியுமா? இது பாவிகளான ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு என்ன? 7வது அத்தியாயத்தில் 140 அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நஃப்ஸ் 2 வகை, ஒன்று நல்ல ஆன்மா, ஒன்று கெட்ட ஆன்மா. நல்ல ஆன்மாவினுடைய சோபனங்களை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கெட்ட ஆன்மாவுக்கு என்ன நடக்கும் மரண தருவாயில் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இன்னல்லதீன கத்தபூ பி ஆயாத்தினா 7வது அத்தியாயத்தில் 40வது வசனம், யார் நம்முடைய வசனங்களை எல்லாம் பொய்ப்படுத்தினார்களோ, வஸ்தக்பரு அன்ஹா, அந்த விஷயத்தில் பெருமை கொண்டானோ. ஒரு இதை ஏற்க மாட்டேன்னா அதை விட நான் பெரிய ஆள்டா அப்படின்னு தானே அர்த்தம். இஸ்திக்பார் அப்படின்னா பெருமையாக தேடிக்கொள்ளுதல்னு அர்த்தம். எவன் நம்முடைய வசனங்களை பொய்ப்படுத்தி பெருமையாக தன்னை ஆக்கி கொண்டானோ, லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா இவல் அபுவாபுஸ் ஸமா, வானங்கள் அவனுக்காக அந்த ஆன்மாவை பிடுங்கி கஷ்டப்பட்டு பிடுங்கி கொண்டு போவாங்கள்ல, கொண்டு போகும்போது வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படாது. இலக்கியமாக சொல்லப்பட்டது, இலக்கியமாக சொல்ல, அதுக்காக வானத்தில் கதவு இருக்கும் அப்படியெல்லாம் இல்லை, அது சொல்லப்படுறது. அவன் வாசலை மூடிட்டான்பா அப்படின்னு நான் வாசலையே மூடுவான், அவனை பேசக்கூடிய வாய்ப்பே தரலப்பா வாசலை மூடிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் இலக்கியம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படாது, மூடப்பட்டு விடும். வலா யதுகுலூனல் ஜன்னா, சொர்க்கம் அவர்கள் நுழைய மாட்டார்கள் கெட்ட ஆன்மா. ஹத்தா எலிஜல் ஜமல் ஃபீ சம்மில் கயாத், உதாரணம் வேற சொல்கிறான், அந்த மக்கள் விளங்குற மாதிரியே, நாம் விளங்குற மாதிரியே சொல்கிறான். ஹத்தா எலிஜல் ஜமல் ஃபீ சம்மில் கயாத், ஊசி இருக்குல்ல, ஊசி துவாரம் இருக்கும்ல, சின்ன ஓட்டை, அதில் ஒட்டகம் நுழையுமா? நூலை நுழைக்கிறதே கஷ்டம். நம்ம கஷ்டப்பட்டு தானே கோர்ப்போம். இந்த ஊசியில் நூல் கோர்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ எனக்கெலாம் போட முடியாது, கண்ணாடி இல்லைன்னா நான் கோர்த்துட முடியாது. கண்ணாடி போடுறவங்க யாரும் கண்ணாடி இல்லாமல் நூல் கோர்க்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறா, கெட்ட ஆன்மாவினுடைய ஆன்மா பிடுங்கப்பட்ட பிறகு, நஃப்ஸு வெளியேற்றப்பட்ட பிறகு, ரூஹு வெளியே வந்த பிறகு அந்த ஆன்மா என்ன செய்யப்படாது? லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, வானங்களினுடைய வாசல்கள் திறக்கப்படாது. எந்த அளவுக்கு சொன்னால், சொர்க்கத்தில் அவன் நுழைய முடியாது, ஊசி ஓட்டையில் ஒட்டகம் நுழைகிறது எப்படி முடியாதோ அதுமா முடியாது. அப்போ நடக்காத ஒன்று அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். இதுவும் நடக்காது, அதுவும் நடக்காது, அப்படி தானே? ஊசி துவாரத்தில் ஒட்டகத்தை கொண்டு வந்து நுழைச்சிட முடியுமா? இது நடக்கும்னா அது நடக்கும், இது நடக்காது, அதுவும் நடக்காது. நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்று. ஒக்கதாலிக்க நஜிஸில் முஜ்ரிமீன், இப்படி தான் பாவிகளுக்கு நாம் என்ன செஞ்சுருக்கோம்? பாவிகளுக்கு நாம் இப்படி தான் கூலி கொடுப்போம். நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்று. அப்போ ஆன்மா கெட்டதாக இருந்தால் அந்த ஆன்மா ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? சொர்க்கம் நுழைய முடியாது. அது பிடுங்கப்படும் சமயத்தில் கூட கஷ்டத்தோடு தான் அது பிடுங்கப்படும். அடுத்து பாருங்கள், 75வது அத்தியாயம். 75வது அத்தியாயத்தில் வரிசையாக சொல்கிறான் அது எந்த அளவிற்கு கெட்ட ஆன்மாவினுடைய நிலைமை, அந்த நஃப்ஸு எப்படி இருக்கும். கல்லா, விஷயம் அவ்வாறு இல்லை. இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன்றாக், அதுக்கு மேலேருந்து பார்த்தா தெரிஞ்சிடும். சில முகங்கள் அந்நாளில் பிரகாசமாக இருக்கும், சில முகங்கள் அந்நாளில் பாசிரா வாடி போய் இருக்கும்.
மரண தருவாயில் சில முகங்கள் அல்லாஹ் காப்பாற்றணும். சில பேரை பார்த்தோன்னே அவர் முகம் கருத்து போய் இருக்குது அப்படின்னு நம்ம வியாக்கியானம் பண்ணிட்டோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், அவ்வளோதான். நம்ம யாரையும் பார்த்து இவர் சாகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போயிட்டார் அப்படியெல்லாம் நாம் ஃபத்வா கொடுக்கக்கூடாது. சில பேர் வந்து சொல்லுவோம் முகம் பிரகாசமாக இருந்தது, அதையாவது சொல்லலாம், நல்லதை பற்றி பேசுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. சில பேர் மரித்த உடனே முகம் கருத்து போயிடும், இல்லை மரிக்கும் நேரத்தில் ரொம்ப முகம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபத்வா சட்டை எழுதிட்டு அலையக்கூடாது. நம்ம ஃபத்வா சொல்லிட்டு அலையோம், ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போயிட்டான்பா, ரொம்ப சாகும்போது அவன் முகத்தை பார்த்தா அப்படியெல்லாம் பேசக்கூடாது நம்ம. ஆனால் அல்லாஹ் பேசுவான், அவனுக்கு அந்த உரிமை இருக்குது, அவன் பேசுகிற மாதிரி. ஓ உஜூஹுன், சில முகங்கள் யௌமைதின் அந்நாளில் பாசிரத்துன், வாடி போயிருக்கும், கஷ்டத்தால் துக்கத்தால் பயத்தால் நடுங்கி போயிருக்கும். தலுர்னும் அது இன்னும் ஐஃபால பிகா பார்க்குறா, நம்ம வந்து முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு, சாக போகிறவங்கதை விளங்கிடுவான். சாகும் தருணத்தில் நிறைய பேர் நல்ல சாவை அடையக்கூடியவர்களும் நல்ல மௌத்தை பெறக்கூடியவர்களும் ஒரு கஷ்டமான நிலையில் அந்த மௌத்தை அடையக்கூடியவர்களும் விளங்குவார்கள். இது குர்ஆன் சொல்லுது. என்ன சொல்லுது? கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன்றா, அவனுடைய தொண்டைக்குழியை அந்த ஆன்மா அடையும் போது, ரூஹை பிடுங்கும் போது அந்த ஆன்மா தொண்டைக்குழிக்கு வந்துடும். வந்த உடனே அந்த ரூஹ் வந்த உடனே அந்த ஆன்மா நினைக்குமா, வக்கீல மன்றா, யாரா இருக்கா, யாராவது வந்து காப்பாற்றுங்களேண்டா, யாராவது வந்து காப்பாற்ற மாட்டியலா, வக்கீல மன்றாக், மந்திரிப்பவன் யார்? மந்திரிப்பவன் அந்த இடத்த மந்திரிப்பவன் நம்ம மந்திரவாதின்னு பெறக்கூடாது, அதில் இருந்து காப்பாற்றுறவன் யார், அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவன் யார் அப்படின்னு நினைப்பான். கேட்கப்படும் ஒலன்னு அன்னகுல் ஃபிராக். ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களாம் அதை பேசிக்கிடுவான். ஆனால் அவன் நினைப்பான், நாம் சாக போகிறோம், ஃபிராக், நமக்கு பிரிவு வந்து விட்டது, நம்ம உலகத்தை பெருசாக நினச்சோம், இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இல்லை, நம்ம ஆன்மா வெளியேற்ற சாக போகுது அப்படிங்கிறத ஒலன் அன்னகுல் ஃபிராக் ஒல்தஃப திஸ்ஸாக்கு பிஸ்ஸாக், அவர்களுடைய 2 கால்களும் பின்னிக்கொள்ளும், கெண்டைக்காலோடு பின்னிக்கொள்ளும். இதுக்கு உதாரணம் நான் படிக்கும்போது எங்கள் உஸ்தாது எனக்கு சொல்லி தந்தாங்க. நல்ல கடுமையான ஒரு சில கனவுகள் வரும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. பாருங்கள், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது திடீர்னு உம்மா மௌத்தான மாதிரி, வாப்பா இறந்த மாதிரி, இப்படிலாம் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளில் சில பேருக்கு வரும், வந்து பதறுவானோ. அதே மாதிரி எனக்கெல்லாம் வந்திருக்கு. சில நேரத்தில் யாரோ விரட்டுற மாதிரி இருக்கும், நம்ம ஓடவே முடியாது, எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம், ஆனால் காலு பின்னும். இதைத்தான் உதாரணம் சொன்னார் எனக்கு. ஓடத்தான் செய்வோம், நல்ல ஓட, நம்ம ஒன்றுமே இல்லை, ஆனால் ஓட தடுக்கும். இதே மாதிரி யாரோ கனவு கண்டிருப்பிய, யாரும் பார்க்காமலாம் இருக்குங்க, எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த நிலையை தந்துருப்பான். நம்ம தூக்கத்தில் ஓடுவோம், ஆனால் ஓட முடியாது, அவங்க நிறுத்திட்டு வருவோம், மாட்டிக்கிறோம். அப்படியே ஒரு மாதிரியாக திடீர்னு நினச்சோம், அல்லாஹ் இப்போ நல்ல வேலைப்பா, கனவாக போச்சு அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவோம். அப்படி தானே? வல்தஃப திஸ்ஸாக்கு பிஸ்ஸாக்கு, உயிரோடு இருக்கிறவன் கெண்டைக்கால் பின்னிக்கொள்ளுனா காலில் ஒழுங்காக தான் இருக்கும், அசைவற்று தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு அந்த ஆன்மா இழுக்கப்படும் போது, ரூஹ் அந்த ஆன்மாவிலேருந்து வெளியேற்றப்படும் போது அந்த ஆன்மா வந்து கால் பின்னுற மாதிரியான ஒரு நிலை அவனுக்கு இருக்கும். இலா ரப்பிக்க யௌமைதினில் மசாக், இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல சோழி முடிஞ்சுதுன்னு நினைப்பான் அந்த ஆன்மா. அப்படி நினைக்கும். அவன் கெட்ட ஆன்மாவுக்கு மரண தருவாயில் சுப செய்தி கிடைக்காது, கஷ்டமான சூழல் வரும். அந்த நேரத்தை தான் சொல்லுவானா, எப்படி சொல்கிறான் பாருங்க, ஃபலா சத்தக வலா சொல்லா. நெய் ஜும்மாவில் கூட நம்ம சொன்னோம், ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவனுக்கு மரணம் வந்து விட்டால், சம்பவித்து விட்டால், அதை சுவைத்து விட்டால், அந்த சமயத்தில் ஃபர்ஜிஇ இலா ரப்பிக்க, அவன் சொல்லுவானா, ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத் கால ரப்பி ரிஜிஊன், இறைவா மீண்டும் என்ன அனுப்பு, நான் உங்கள்கிட்ட வரப்போகிறேன், கொஞ்சம் வெளியே அனுப்பு. லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்துக்கல்லா, லஅல்லி அமலு சாலிஹன், நல்ல காரியங்கள்லாம் நான் செய்திருவேன். அந்த ஆன்மா புலம்புமா, ஃபீமா விட்டுட்டு வந்த எல்லாத்தையும் செஞ்சிருவேன், கல்லா முடியாது, வாய்ப்பில்லமானே, செல்லாதுன்னு தள்ளுபடி பண்ணிடுவான் அல்லாஹ் அந்த மரண தருவாயில். அவன் நஃப்ஸு 2 வகை, 2 விதமாக மரணத்தை அடையும். ஆனால் நல்ல நிலையில் வாழ்ந்தவர்கள் சுப செய்திகளோடு மௌத்தாகும் போதும் குட் நியூஸ், மௌத்தான பிறகும் குட் நியூஸ். யார்? நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். தீய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், தீயவனாகவே வாழ்ந்தவன், அவனுடைய மரணம் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். அந்த ஆன்மா அந்த ரூஹை பிடுங்கப்படக்கூடிய சமயத்தில் அந்த ஆன்மா ரொம்ப சிரமப்படும், அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ இன்றைய வகுப்பினுடைய செய்தியாக ஆன்மாவை பற்றி படித்திருக்கிறோம். ஆன்மாங்கிறது சாகும் நேரத்தில் 2 வகையில் நாம் படிச்சிட்டோம்.
இன்னொன்று நஃப்ஸு வந்து 3 வகையில் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித்தராங்க. ஏற்கனவே சொன்னது தான். ஒன்று நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே லவ்வாமா, நஃப்ஸே முத்துமைன்னா. நஃப்ஸே அம்மாரானா என்ன? ஒமா உபர்ரி ஒ நஃப்ஸி நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்நாளில் சொன்னார். அந்த பொம்பளையை வந்து அந்த பெண் வந்து அவரை தவறாக அழைக்க நேரத்தில் அல்லாவே சொல்கிறான், அவரும் இசைந்தார் அவளும் இசைந்தார் தான் வரும். அந்த இடத்துல வலக்கது ஹம்ம பிஹி வ ஹம்ம பிஹா, அவளும் நோக்கினார் அவரும் நோக்கினார், 2 பேருக்குமே ஒரு நாட்டம் வந்தது. அப்போ தான் அவர் சொல்லுவார், ஒமா உபர்ரி நஃப்ஸி இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிசு இ இல்லாமா ரஹ்ம ரப்பி. யூசுப் நபி சொன்னது, ஏன் நஃப்ஸு தீயதை தான் எனக்கு ஏவியது, எனக்கு அதன் பக்கம் சாயிறது தான். என்னுடைய இறைவனுடைய அருள் மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் தீயதை செய்திருப்பேன்னு சொன்னார். அவருக்கு தீயதை தான் ஏவியது அந்த ஆன்மா, அந்த நஃப்ஸே அம்மாரா, தீயதை ஏவக்கூடியது. இல்லாமா ரஹ்ம ரப்பி, என் ரப்பு எனக்கு கிருபை செய்யலைன்னு சொன்னால் நான் சரிஞ்சிருப்பேன். அந்த இடத்துல அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டான்னு சொல்லுவேன். அந்த இடத்துல தான் சொல்லுவேன், இன்னமா என் ரப்பு எனக்கு நல்ல இடத்த தந்திருக்கான், இந்த தவறான இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு விலகி பேக் அடிச்சிடுவேன். அதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருவான். இப்படி ஒரு நஃப்ஸ் இருக்குது அம்மாரா. இன்னொன்று நஃப்ஸே லவ்வாமான்னு ஒன்று இருக்குது. லவ்வாமா அப்படின்னா தன்னைத்தானே நிந்தித்து கொள்ளும். திடீர்னு இந்த இதை கீழே போட்டுரும், பா கையில் இருந்ததுப்பா இப்படி ஆகிடுச்சே, கொஞ்சம் கவனக்குறைவுனால நொறுங்கிட்டாப்பா, நல்லா இருந்ததுப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, நிந்திச்சுக்கிறோம்ல அப்படி சொல்லி இது மாதிரியான ஒரு நஃப்ஸ் இருக்குது. இந்த 2 நஃப்ஸும் மோசம். முத்துமைன்னா தான் சிறப்பான நஃப்ஸ், நிம்மதி போதும் அல்ஹம்துலில்லாஹ். அதான் அல்லாஹுடைய தூதர் வர்தி பிமா கஸ்ஸமக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு எதை எழுதினானோ அதில் பொருந்திக்கொள். பொருந்தி கொள்வது தான் திருப்தியான ஆன்மா. அந்த திருப்தியான வாழ்க்கை வாழக்கூடிய ஆன்மா தான் பரிசுத்தமான ஆன்மா. அந்த ஆன்மாவை தான் அல்லாஹுடைய தூதர் உனக்கு வாழ்க்கையில் எது எழுதப்பட்டதோ அதை பொருந்தி கொள்ளுன்னு சொன்னார். அப்போ நமக்கு 3 விதமான நஃப்ஸ் இருக்குது. அதில் 3வது சொன்ன முத்துமைன்னா தான் நமக்கு சிறந்தது. இந்த ஆன்மா தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றதாக அமையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது மாதிரியான ஆன்மாவாக நம்மை ஆட்சி அருள் புரிய வேண்டும். சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இது கொஸ்டின் கேட்கவா? நம்ம ஈமான் கொண்ட நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு வசனம் சொன்னோம் ஆரம்பத்தில். யார் ஈமான் கொண்டு எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி அதில் நிலைத்திருப்பார்களோ அவர்கள் மீது வானவர்கள் இறங்கி வந்து பயப்படாத கவலைப்படாதன்னு சொன்னாங்கள்ல, அந்த வசனத்தினுடைய நம்பர் என்ன? அத்தியாய நம்பர் சொல்லி தான் எல்லாத்துக்குமே அத்தியாய நம்பர் சொன்னேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எல்லாம் சொல்லிட்டேன். நம்பர் ஞாபகத்தில் இல்லை. யார்? ஓகே கரெக்ட். 41 30. சரி, இது யார் சொன்னா? அது என்ன சிம்பி கொடுத்து தான் ஆகணும். அது எப்படி டெய்லி முதல் சப்பில் வந்து நிற்பார், ஏன் நிற்கிறான்னு கேட்க முடியுமா? அவங்க இங்கே அது பப்ளிக்காக தானே அவுட் ஆகுது, தனிமையில் அவுட் ஆகலையே, பப்ளிக்காக தானே சொல்லிடுறோம். அதனால் அது ஏற்கப்படாது, அவருக்கு கொடுக்க தான் செய்யணும். சரி, அடுத்ததாக தொண்டைக்குழியை அடைக்கும் உயிர் அப்படின்னு சொன்னோம்ல. எல்லாம் குரான் வசனம் நம்பராக சொன்னதுனால நம்பராக கேட்டுருவோம். தொண்டைக்குழியை அடைக்கும் அப்படின்னு சொன்னோமே, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்ல. அந்த நம்பர் என்ன? அத்தியாயம் வசனம். தொண்டைக்குழியை வந்து ரூஹ அடைச்சிரும். இல்லைன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு அது சாதகமாயிரும். 9 நன்னை சொல்லவே இல்லையே. கரெக்ட், அது தம்பி சொன்னது தான். 75வது அத்தியாயம் 26லேருந்து 30 வரைக்கும். இன்னும் எத்தனை கேள்வி கேட்கணும்? 3 சுப செய்தி சொன்னல, 3 சுப மரண தருவாயில் 1, மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்தில். அந்த 3 சுப செய்தி என்னென்னா? ஓகே, 1 முக்கர்ரபீன்,
அது சூரத்து வாக்கையாக படித்தா புரியும். சூரத்து வாக்கையில் அல்லாஹ் இடப்புறத்தால் வடப்புறத்தால் என்றெல்லாம் பேசுவான். அதில் முக்கர்ரபீன்னு ஒரு கூட்டத்தாரை பேசுவான். அந்த முக்கர்ரபீன் கூட்டத்தார் தான். முக்கர்ரபீன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், இறையச்சமுடையவர்கள் அப்படின்னு சொல்லுவான். அந்த அத்தியாயத்தை படிச்சிருங்க, இன்னும் நல்லா புரிஞ்சிடும். நான் சொன்னது ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிடும். நான் லைட்டாக சொல்லியிருக்கேன்ல, அதை படிக்கும்போது இன்னும் டிஸ்பிளே ஆகும். இன்னும் ஒன்று சொல்லணும், அவ்வளோதான், முடிஞ்சது. மூணு குர்ஆன் வசனமாக கேட்டாச்சு. அப்போ 2 நஃப்ஸு 2 நிலையில் மரணமாகுது அப்படிங்கிறத, ரூஹ மரணம் ஆகாதுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? ரூஹுக்கு லா யமூத், எப்பவுமே சாவு கிடையாது. அது ரூஹ் அப்படி தான் இருக்கும். அல்லாஹ் ரூஹை ஊதுனா அப்படியே அந்த ரூஹை இதில் வச்சு பயன்படுத்துகிறான். பிறகு அந்த ரூஹை அங்கே போயிடும். அங்கே போனோன்னா அது வேறு டிவைஸ். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தான் இந்த ஜசர், இந்த காற்று, நீர், நிலம், இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட உடல் தான் இது. இந்த இவைகளோடு தான் இது இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தேன், பித்தம் கபம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காற்றை கொண்டு சில உடல் நிர்வகிக்கப்படுது அப்படின்னு அந்த மருத்துவம் சார்ந்த எனக்கு கொஞ்சம் வாயுமாக இருந்தது. நம்ம நினச்ச உடனே தஜ்ஜால் கொண்டு வந்து தந்துடுவான்லாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ இங்கே வலிக்கிறோமா இருந்தால் அதுக்கு அந்த செய்தி தான் வரும். எனக்கு 2 நாளாக நேரத்துலேருந்து இங்கே வலிக்குது வாயு. உடனே அவன் கொண்டு வந்தான் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லி 3 விஷயத்தை சொல்லி, இது வாயு உடம்பு, இது காற்று நிரப்பப்பட்டது. அந்த 5 பஞ்சபூதம் இருக்குல்ல, 5 நிலை, ஆகாயம், நீர், நெருப்பு, இவைகளை கொண்டு தான் இந்த உடல் இயங்கும் போல தெரியுது. அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன், தஜ்ஜால் சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி கேட்டுக்கிட்டேன், சரிப்பா சாப்பிட்டா சரியாயிடும். சாப்பிட்டேன், ஓரளவு வலி குறைஞ்சிச்சு. முடிச்சிருவோமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.